படிப்பதில் இல்லாத சுகமா, நல்ல பழக்கத்தில் இல்லாத சுகமா, கெடுக்கின்ற பொருட்களில் நீ சுகத்தை வைத்தால் கேட்பதும் பிடிப்பதும் தகுமா? இறைவனை அடைவதற்கு யாகமும் மந்திரமும் ஜபமும் சடங்குகளும் மட்டுமல்ல, ஆன்மீகத்தை அழகு தமிழில் புரட்டி படிப்பது கூட ஒரு விதமான ஆனந்தம் என்று அண்மையில் படித்தேன். ஜென் புத்தகத்தை நிறைய வாசிக்கின்றோம். அவ்வப்போது ஜென்னை பற்றி நாம் இந்த ஆனந்த ஆரம்பத்தில் சிந்தித்திருக்கின்றோம். ஒரு ஜென் கதை உண்டு, குதிரை மணியோசை கொடுத்த பாடம். குதிரை மணியோசை கொடுத்த பாடம். இந்த தலைப்பை அப்படியே வச்சுக்கோங்க. பராசக்தியினுடைய பரம பிள்ளை யாரென்றால் பைந்தமிழ் கவிஞன் பாரதி. பாட்டுக்கோர் புலவன். அவன் எப்படி எழுதுவான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. யாரு? சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவர். எல்லாவற்றையும் பார்த்து ஒரு மகிழ்ச்சி அடைவான். பராசக்திகிட்ட கூட என்ன கேட்பான், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கே கோயில் சத்தம் கேட்கணும், மாட மாளிகை கூட கோபுரம் தென்னை மரம். அவன் அந்த பாட்டிலேயே அப்படி சொல்வான். இது இப்படியா? சொசைட்டிக்கு சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. இந்த சுகமெல்லாம் எதுக்கு அவன் கேட்குறான்? இந்த சொசைட்டி நல்லா இருக்கணும். எனக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உடைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் யார்? பராசக்தியின் மைந்தர். இதை அப்படியே வைங்க. இப்போ நான் அந்த ஜென் கதைக்குள்ளே திருப்பி பாரதி வரிகள் வழியாக கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு பெரிய மகாராஜா மணிகள் பூட்டப்பட்ட குதிரையினுடைய தேர் பயணத்தை தொடங்குகின்றார். ஒரு நெடும் பயணம் செய்கின்றார். நல்ல அரசாட்சி செய்யக்கூடிய மனிதர், புத்தகங்களை நேசித்து வாசிக்கக்கூடியவர், இறை நம்பிக்கை உடையவர். நான் கேரளாவை வர்ணிக்கும் போது சொல்வேன், தென்றல் தேன் சுவைமிகு களிறு காணாறு ஓங்கி வளர்ந்த மரம் சந்தனத்தரு கடல் முத்து கட்டித்தங்கம். அது மாதிரி இந்த இவருடைய பயணத்தில் ஒரு சிலுவென மெல்லிய பூங்காற்று, ஓடக்கூடிய நதி, இயற்கை அன்னை கொஞ்சக்கூடிய ஒரு பகுதி, அப்படியே தன்னுடைய தேரினுடைய ஓட்டத்தினுடைய அந்த வாட்டத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக்குறார். இயற்கையை ரசிக்கின்றார் ராஜா. அப்படியே தன்னை மெய்மறக்கிறார். பாரதி சொல்கிறான்ல, காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும்னு. அது மாதிரி இவர் அந்த பசுமையை பார்த்தவுடன் தன் எண்ணத்தை பறிகொடுக்கிறார். அப்படியே தேர கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக்கிறார். பார்த்தா ஒரு ஞானிகளுடைய மகான்களுடைய குடில் போன்ற ஒரு குடிசை. அதற்கு அருகிலே சென்று குதிரையை பூட்டுகின்றார். உள்ளே தங்குகின்றார். 2 நாட்கள் இளைப்பாறுகின்றார். மீண்டும் இவருக்கு தேசம் பற்றிய அக்கறை சிந்தனை வருகிறது. அப்படி புறப்பட போகிறார். எதிர்த்தாப்புல அருவி ஓடி வருது. 2 வண்ணத்து பூச்சிகள் அவரை அப்படியே உராசி கொண்டு போகிறது. புள்ளி மான்கள் ஓடுகிறது. மீண்டும் சுகவாசியாக உள்ளே போகிறார். குதிரை தன்னுடைய மணிகளை அசைத்து அசைத்து கனைக்கிறது. இப்படி இவர் புறப்படுவதும் குதிரை கனைப்பதும் மணியை அசைப்பதும் இது அப்படியே வெகு நாட்களாக நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் கிளம்பணும்னு நினைக்கிறாரு. இயற்கைக்கு தன் இதயத்தை பறிகொடுத்துறார். திருப்பி உள்ளே போய் சாப்பிட்டு படுத்துக்கிறார். மகாராஜாவாச்ச அந்த குடிலுக்கு சொந்தக்காரர்களும் இவர்களுக்கு அனுப்ப மனமில்லை. இவரும் இயற்கையோடு ஒன்றுவிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்கின்றார். ஆனால் ஒரு அதிகாலை பொழுது மலர்களெல்லாம் மலரத் தொடங்கியது. இந்த குதிரை தன்னுடைய இயல்புக்கு மீறி கனைக்கத் தொடங்கி மணிகளை கலகலகலகலகலன்னு அசைக்கத் தொடங்கியது. புத்தகம் வாசிக்கக்கூடிய அந்த மகாராஜா இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த அபயத்திலிருந்து என்னை காப்பாற்று என்று சில பக்கங்களை புரட்டுகின்றார். அப்பொழுது அதில் சொல்கிறது, குதிரை மணியால் பேசுகிறது, மகாராஜா, நீ இன்றைக்கு வசதியை, வாய்ப்பை, வாழ்க்கையை எல்லாவற்றையும் அடைந்து விட்டாய். எனவே நீ இளைப்பாறுவதும் இயற்கையை ரசிப்பதும் மிகச்சிறந்தது. ஆனால் உனக்கு பின் நாடு இருக்கிறது, உனக்கு பின் மக்கள் இருக்கிறார்கள், உனக்கு பின் உன்னை நம்பி ஒரு தேசம் இருக்கிறது, அவர்களுடைய உழைப்பு, வாழ்வாதாரம் எல்லாம் இருக்கிறது. சோம்பி கிடப்பது தீமை, பிறருக்கு தொண்டு செய்யாமல் கிடப்பவனாமை, நம்மை நாமே நல்வழிப்படுத்தின் உண்மை தெய்வம் உதவிக்கு வரும். என்ன வார்த்தை பாருங்க.
சோம்பி கிடப்பது தீமை, பிறருக்கு தொண்டு செய்யாமல் கிடப்பவன் ஆமை, நம்மை நாமே நல்வழிப்படுத்தி உண்மை தெய்வம் உதவிக்கு வரும். டக்குன்னு நம்மால் விழிச்சிட்டான். ஓ, இந்த மண்ணில் நான் மட்டும் மகிழ்ச்சியோடு இருந்து வாழ்ந்து இயற்கையை அனுபவித்ததையே ரசித்ததையே சுயநலமாக இருந்து என்ன பயன்? உண்மையான இறைபக்தன் என்றால் என் நாட்டை பற்றி, மக்களை பற்றி, அவர்கள் மகிழ்ச்சியை பற்றி நேசிக்க வேண்டும். எனவே இந்த குதிரை ஐந்தறிவு படைத்தது. அது குறிப்பால் குறிப்புணர்த்துகிறது. உடனே புறப்படுகின்றேன். மக்கள் பணி கூட ஒரு விதமான மகேசன் பணிதான். இவர்களை காத்தால் இறைவன் செய்ததை சொன்னதை நான் செய்வதற்கு சமம் என்று தேரை பூட்டினான். நாட்டுக்கு சென்றான். எல்லோரையும் வாழ வைத்து இயற்கையை நேசித்தான். நாம் கூடி வாழ்ந்தால் கோடி இன்பம் பிறருக்கும் ஈந்து கொடுத்து மகிழ் என்பதை சொற்களால் படிப்பால் மட்டுமல்ல வாழ்க்கையில் உணர்த்த வேண்டும் என்பதைத்தான் இந்த ஜென் கதை குதிரை மணியோசை கொடுத்த பாடம் என்று நமக்கும் பாடம் எடுத்தது. மீண்டும் இது போன்ற சுவைமிகு செய்தியோடு நாளை சந்திப்போம்.